அற்புதராம் ஆண்டவர் இயேசுவின் அதிசயமான நாமத்தில் அன்பானவர்களை உங்களை வாழ்த்துகிறோம். பொல்லாங்கை விளக்கி ஆசீர்வதிக்கும் கர்த்தாதி கர்த்தர் தேவாதி தேவன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாய் நமது வாழ்வில் இந்த மாதத்தில் அனுதினமும் அவரை தேடும் போதெல்லாம் சகல பொல்லாங்கை விளக்கி தேவன் நாம் நினைப்பதற்கும் எண்ணுவதற்கும் அதிகமாக பொருளாதார ஆசீர்வாதங்கள், ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள், உடலுக்குரிய ஆசீர்வாதங்கள், அபிஷேக ஆசீர்வாதங்கள், பிள்ளைகளுடைய எதிர்காலத்துக்குரிய ஆசீர்வாதங்கள் என்று சொல்லி நீங்கள் திட்டமிடும் வாஞ்சிக்கும் எல்லாவற்றையும் பொல்லாங்கை விளக்கி ஆசீர்வதிக்கிற தேவன் நம்மோடு இருக்கிறார். வெளிப்படுத்தல் 1 வசனத்தில் யோவான் என்னும் தன்னுடைய அப்போஸ்தலனுக்கு உயிர்த்த கர்த்தராய் இயேசு கிறிஸ்து தன் மகத்துவம் என்ன, தன் அதிகாரம் என்ன என்பதை வெளிப்படுத்தினார். வெளிப்படுத்தல் 1 வசனம், மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். ஆமேன். நான் மரணத்திற்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோள்களை உடையவராய் இருக்கிறேன். எத்தனை அற்புதம் அன்பானவர்களே! இந்த பூமியில் சிலுவையில் உலகத்தின் பாவங்களை சுமந்து தன் ஜீவனை மனித குலத்துக்கு கொடுத்த அந்த நித்திய அந்த பலியாக இயேசு சிலுவையில் நின்றதை பார்த்த யோவான். ஆனால் இன்றைக்கு இதோ பரதேசுக்குள்ளே யோவான் அழைக்கப்பட்டார். மகிமையின் கர்த்தர் சிங்காசனத்தில் இருக்கிறார். எத்தனை மகத்துவம்! அதோடு மாத்திரமல்ல, அவர் சொல்லும் செய்தி என்ன? நான் மரித்தேன், ஒவ்வொரு மனிதனுக்காக நான் மரித்தேன், ஆனாலும் சதா காலம் நான் உயிரோடு இருக்கிறேன். ஆமேன் என்று சொல்லிவிட்டு, பாதாளத்தின் திறவுகோள்கள், பரலோகத்தின் திறவுகோள்கள் என் கையில் இருக்கிறது. அல்லேலூயா! இத்தனை சர்வ அதிகாரம் கொண்ட கர்த்தரை யோவான் இப்பொழுது பரதீசுக்குள் பார்க்கிறார். சிங்காசனத்தில் கர்த்தாதி கர்த்தர் இயேசு இருப்பதை பார்க்கிறார். சகல திறவுகோள்களும் என் கையில் இருக்கிறது. ஆகவேதான் உலகமெங்கும் புறப்பட்டு போய் எல்லா தேசத்தாருக்கும், எல்லா ஜாதி ஜனங்களுக்கும், எல்லா மார்க்கத்தாருக்கும் இயேசு கிறிஸ்து எனும் என்னை விசுவாசிக்கும்படி அவர்களுக்கு போதியுங்கள். பிசாசுகளை துரத்துங்கள், கட்டுக்களை புரியுங்கள், தடைகளை நீக்குங்கள், இறந்தவர்களை எழுப்புங்கள், வியாதிகளை சுகமாக்குங்கள். பிசாசுகளின் மேல் அதிகாரம் என்ற வல்லமையை தேவன் தந்தார். காரணம், சகல திறவுகோள்களும் ஆண்டவர் இயேசு கையில் இருக்கிறது. ஆகவே அன்பானவர்களே, நம்ம ஆண்டவராக இயேசுவை நீ தேடும்போது வெறும் இன்றைய தேவை மாத்திரம் அவர் கொடுக்கிற தேவன் அல்ல, அவர் என்றையும் தேவையும் அவர் நிறைவேற்றி கொண்டு வருகிற தேவன். நம்முடைய தலைமுறையின் தேவையை கொடுக்கிற தேவன். அவர் நித்தியத்துக்கும் சத்தியத்துக்கும் தேவன். சகல திறவுகோள்களும் ஆண்டவராக இயேசு கரத்தில் இருக்கிறது, நாமத்தில் இருக்கிறது. இயேசுவின் நாமத்தில் இந்த தடை நீங்கட்டும் என்று சொல்லும்போது அந்த திறவுகோள் அங்கே செயல்படுகிறது. இயேசுவின் நாமத்தில் இந்த பிசாசுகள் ஓடட்டும், இயேசுவின் நாமத்தில் இந்த சாபங்கள் மறையட்டும் என்று கட்டளிடும்போது அந்த திறவுகோள் அங்கே செயல்படுகிறது. பிசாசு ஓடிவிடுகிறான், கதவுகள் திறக்கப்படுகிறது. என் அன்பானவர்களே, சர்வகால அதிகாரம் கொண்ட கர்த்தரை நாம் ஆராதிக்கிறோம். சர்வத்தையும் ஆளுகை செய்கிற தேவனை நாம் ஆராதிக்கிறோம். நாம் ஏதோ பாரம்பரிய கதைகளை கும்பிடவில்லை, பாட்டி தாத்தா கதைகளை கும்பிடவில்லை. மனுஷன் அவனுடைய கற்பனையில் உருவான ஏதோ ஒரு கதைகளை நாம் நம்பிக்கொண்டு திரியவில்லை. சர்வத்தையும் உண்டாக்கி ஆளுகை செய்கிற, சாவை சாகடித்து உயிரோடு நித்தியத்துக்கும் சிங்காசனத்தில் இருக்கிற கர்த்தாதி கர்த்தரை நாம் ஆராதிக்கிறோம். அவரை நெருங்க தான், இந்த சத்தியத்தை நீங்கள் பார்க்கத்தான் ஆண்டவராக இயேசுவனுடைய மகத்துவம் உங்களுக்கு என்ன என்று விளங்கும். அந்த அனுபவத்துக்குத்தான் இன்றைக்கு உலகில் உள்ள எல்லா சம்பவங்களும் நம்மை நடத்துகிறது. இந்த உலகம் மாயை, எல்லாம் நிர்மலமாகும். ஆனால் கர்த்தர் இயேசு என்றைக்கும் இருப்பார். அவருடைய கருத்தில் சகல திறவுகோள்களும் இருக்கிறது. அவர் நித்தியத்தின் ராஜா, சதா காலம் முடிவே இல்லாத ராஜாவாக அவர் இருக்கிறார். சகல திறவுகோள்களை கொண்ட ஆண்டவருடைய பாதத்தை பற்றி கொண்டு ஒவ்வொரு காரியத்துக்கும் அவர் முகத்தை தேடி நாம் விசுவாசத்தோடு ஜெபிப்போமா? கதவுகள்லாம் நமக்கு திறக்க தேவன் காத்திருக்கிறார். நல்ல ஆண்டவரே, சாவை சாகடித்து உயிரோடு எழுந்தவரே,
சகல திறவுகோள்களும் கையில் வைத்திருக்கிறவரே, அது பூமிக்குரிய கதவாக இருக்கட்டும், பரலோகத்துக்குரிய கதவாக இருக்கட்டும், பாதாளத்துக்குரிய கதவு, எந்த கதவின் திறக்கவும் அடைக்கவும் உம்மிடத்தில் அதிகாரம் உண்டு. எந்த வீட்டு கதவையும், எந்த கம்பெனி கதவையும், எந்த சபை கதவையும், எந்த அதிகாரமுள்ள கதவுகளின் திறக்க நீர் அதிகாரமுள்ள தேவன். உம்மை தேடுகிற பிள்ளைகளுக்காக நீர் எதையும் செய்து முடிக்கிற தேவனாக இருக்கிறீர். உமக்கு கோடி நன்றி. இதோ என்னோடு ஜெபிக்கிற உமது பிள்ளைகளின் வாழ்வில், அவர்கள் அனுதினமும் அவர்கள் வாழ்க்கையில் தடைகள் நீக்கும் திறவுகோள்களை கொடுத்து தேவன் மகிமை அடைவீராக. இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென்.